படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாக்கா. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய, ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசிச்சவங்க மட்டும்தான், யாரும் சினிமாவை ஏமாத்துறவங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன்னு சும்மா சினிமாவை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தோம் தடியாத மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தர் டேக் சொன்னாக்கா உடனே கிளாப்போட கிடையாது, இப்போ கிளாப்போட சொன்னா உடனே டைரக்டர் ஆயிடுறான். எல்லாமே அவன் உடனே டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா பார்த்தா ஒரு சினிமாவுக்கு அந்த சினிமாவில் இருக்க அந்த ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு, அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமா சொல்றாங்க இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது என்ன காரணம் கேட்டால் அது அந்த ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில சுத்திக்கிட்டே கிடக்கான். உலகம் ஃபுல்லா சினிமா சுத்திட்டு இருக்கான். ஆனா 199% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து புலம்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் கவடா காசு சம்பாதிக்கலாம் புலம்பு தேடி வந்திருக்கான். இல்ல சினிமா எடுத்து ஆசையா வர வேண்டியது காசை ஆட்டையா புலம் வந்திருக்கான். இதுக்குதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான, என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம். இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை களங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கிறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால தொண்டை தண்ணி தாங்க முடியல. அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். அதனால அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றேன் நான். அந்த ஏஆர்ஓ பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு, உங்களுக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்துல வந்து உங்களுக்கு இப்போ தீண்டத்தகாத எடுத்து வச்சிருக்கோம். ஏஸ் ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு சார், படத்துல ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் இருந்தா எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் கெட்டு போற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல கூட இப்ப இன்னைக்கு நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இன்னைக்கு பார்லிமெண்ட் நியூஸ்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, உங்களே பார்த்திருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அதை அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எதை செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, இந்த பிள்ளைகள் இதை செய்யாத காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவில் காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு போய் நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. ஆனா ஒரு தனி ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மடுங்க வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க.
அவங்க வீட்டில் அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளையை. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது. செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரு பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறான், இல்ல சாவுறான். அந்த சனியை இருக்குது எல்லாம் போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு அவ செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு ஒண்ணு இல்லைங்க, அந்த பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்கட்டுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த புள்ளையோட இடத்தை யாராலும் புள்ள பண்ண முடியுமா? யாராலும் புள்ள பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புள்ள பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி அந்த பிள்ளை இடத்தை யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. எவ்வளோ வழிகள் பச்சாலும் அதில் ஒரு லூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நியூஸ் நாடி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைனா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு. இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலை இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அங்கே போனால் இதை தூக்கு, அதை தூக்கு, இதை வைக்காத, அதை வைக்காத, இதை வைக்காத, இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறோங்க, தேட்டரில் போனால் யூஏ அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்த வீட்டில் நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. யூஏ இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம். யூ வெறும் 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்க. ரைட்டு இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சாரில் ஒரு நோட்டீஸ் போட்டு இதே மாதிரி படம் எடுங்க, இதே மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீ எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்க கொண்டாடுறான். அங்க கொண்டாண்டா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை காப்பாற்ற போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போயிட வேண்டியதுனா? ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழுதுன்னே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸரை பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க வைக்கிறான். அங்க போனா இந்த ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? சொல்லி கொடுத்துருக்காங்க, மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு இந்த படம் இருக்கிறது? இதை சொல்லாத, அது இல்லை சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளோ பிரச்சனை. ஏன் உங்களால் சட்டம் உங்க கையில இருக்குல்ல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுனே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி எடுப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் சீன் இருக்க தான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கருப்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மேலே சீரழிச்சு போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் பார்த்துக்கலாங்க. ஏன்னா அப்போதான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க. இந்த படத்துக்கு அப்பயும் கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி தோடு சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்லணும்ல சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிற. சட்டத்திட்டம் எதுக்குங்க சட்டத்திட்டம் இருக்கு? சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்காக சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். பேசினாரு அவருடைய அனுபவத்தை தான் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்று கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தையே அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமாவில் நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதேமாரி தான் இவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறான். அது உண்மை, ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காதுண்ணே. அது நான் சொன்னேன் சார்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிருகம் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம்,
அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனையில் ராஜ்கிரண், நான், வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை இது ராசாயன மசாலா படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆனோடனே சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கடை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 91 பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சோன் ரோடு இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில் கூட அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து வந்துருந்தேன். வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விசாரிக்க போகிறேன். அப்போ சன் டிவி கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அன்றைக்கி எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை நீ கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். நீ யாரும் தப்பாக இதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேசித்த ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சன் டிவின்னு தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்கார். அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதையும் அவர் தான் நிர்வாகம் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க. முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபா பெண்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வசினவங்க கீழே கிடக்கிறவங்க ராஜீவன் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும்போது அந்த பையன் சின்ன பையன் இப்போ இந்த ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதி மாறன் சார் 5000 ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பப்போ ஓடி போயிறாருன்றான். யாருக்கா தெரியுமா? எனக்கு என்னட்டு சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறான், என்ன யானை இல்லை சார் அந்த பையன் தெரியல. கலாநிதி மாறன் இருக்கிறதில்ல, அவர் பிஸியாக அப்போ சன் டிவின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், அவர்லாம் பெரிய ஆள்றா, அவர் இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின்னா. அப்போ இன்றைக்கி இதே கலாநிதி மாறன் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள 234 எம்எல்ஏ இன்றைக்கி நினச்சா 5 செகண்டில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்றைக்கி கலாநிதி மாறனில் ஏன் நான் 544 எம்பிஏ வாங்க முடியும். அப்பேற்பட்ட உழைப்பில் வந்தது தான் நீ கலாநிதி மாறன். ஏன் சொன்னால் நான் கண்குளராக பார்த்தேன் அந்த பையனை சொன்னான். அப்போ நாங்கள் நினைக்கிறோம் நீ உங்கள் இன்னொரு பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதே மாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக அவர். நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு இல்லையா? நிறைய பேர்கிட்ட வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி படம் வந்து நிற்கிது மிருகம் வாழ்னா மெயினு காரணம் அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்லேயும் வந்து உங்களுக்கு பேசுகிறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முருகேசன்லேருந்து எல்லாரையும் பார்த்து வந்து தான் நான் உங்களுக்கு நின்று நினைக்கிறேன். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நெல்லையாடு இருந்துச்சு. ஏன் சொல்லனா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பைஜான் வந்து இன்றைக்கி மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்றைக்கி நம்ம நேராக பார்த்தா அவர் நடிப்பு வெறி, அதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னென்னா இந்த மிருகங்கள் வாழ வச்சுன்னா அது ரிலீஸு வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.